ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒருவருக்கும் மறுபடியுமாய் இந்த அருமையான நாளிலே நம்முடைய தேவனுடைய நாம மகிமைக்காக இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து வாசித்து இந்த நாளுக்குரிய தேவ செய்தியாக நாம் தியானிக்கலாம். இன்றைய செய்திக்கான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷகம் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வரை 2 வசனங்களை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவனோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலே ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளை நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கருத்துரப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆண்டவரே இதோ உம்மோடு கூட ஆண்டவரே இருந்த அந்த 12 சீஷர்களிலே ஆண்டவரே தோமா என்கிற அந்த ஆண்டவரே உம்முடைய சீஷனை குறித்து இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற இந்த வேளையிலே அவருடைய ஜீவியத்திலே என்னென்ன காரியங்கள் காணப்பட்டது, நீர் அவரோடு கூட விதமாய் இருந்து நீர் அவருக்கு என்னென்ன காரியங்களை செய்தீர் என்றும், இன்றைக்கும் அதே தேவன் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். இந்த நேரத்திலே கர்த்தாவே தோமாவை குறித்து இந்த செய்தியானது ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா, அது எவ்விதமாய் இன்னும் அநேக காரியங்களை செய்யும், அது எப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை நாங்களே ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ கிருபையும் தேவதாயவையும் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த சத்திய வார்த்தைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பானது தோமாவின் ஜீவியம், லைஃப் ஆஃப் தாமஸ் என்கிற இந்த செய்தியானது நாம் வேதத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலே தனக்கென்று ஒரு 12 சீடர்களை அவர் அழைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரை விதமாய் வழிநடத்தினார். அவர்கள் செய்த காரியங்களை குறித்து நாம் இந்த சுவிசேஷ புஸ்தகம், அது மட்டுமல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே அவர்களுடைய காரியங்களையும் இன்னும் அங்கே பவுல் மூலமாக, பேதுரு மூலமாக, யோவான் மூலமாக நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த 12 சீடர்களிலே நாம் இன்றைக்கு ஒரு சீடராகிய தோமாவை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இவருடைய ஜீவியத்திலே காணப்பட்ட குணங்கள், நல்ல குணங்களும் அவருக்குள்ளாக இருந்த மனிதனுக்குரிய அந்த காரியங்கள், எப்படி மனித சுவாபங்கள் அவருக்குள்ளாக இருந்தது என்று நாம் இன்னும் ஒரு சிலரோடு கூட வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த ஒரு சில நபர்களோடு கூட பார்த்து தொடர்ந்து இவருடைய ஜீவியத்தை நாம் பார்க்க முடியுது. இன்றைக்கு நாம் முதலாவதாக அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, ஏனென்றால் இந்த யோவான் சுவிசேஷமானது ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்திலே அநேக காரியங்களை, அநேக தேவ பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் எவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பற்றி, அவரை குறித்து அவர்கள் எவ்விதமாய் செய்தார்கள் என்று, அதே போல இந்த தோமாவும் அவர் என்ன செய்தார், எப்படி அவர் நடந்து கொண்டார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே முதலாவதாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே 45ஆம் வசனத்திலே அங்கே பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துமாகிய இயேசுவே என்றான்.
அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார் என்பது. இங்கே இந்த பிலிப்பு என்பவர் நமக்கு தெரியும். அவர் பேதுருவுடைய அந்த ஊராகிய பெத்தசாயாவை சேர்ந்தவர். இந்த பிலிப்புவும் அங்கே அவருடைய ஜீவியமும் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் ஒரு நாள் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் இங்கே பார்த்த இந்த நாத்தான்வேல், இங்கே பிலிப்பு நாத்தான்வேலை அங்கே சந்தித்து, இந்த நாத்தான்வேல் என்பவர் யார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆனால் இந்த நாத்தான்வேல் இவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாத்தான்வேல் பிலிப்பு தன்னிடத்திலே வந்து சொன்ன காரியத்தை கேட்ட பொழுது, அவர் நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா என்று நான் வேதத்திலே பார்க்கிறேன், அப்படி எந்த நன்மையும் இல்லையே நாசரேத்திலிருந்து என்று அவர் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அப்பொழுது பிலிப்பு தான் கண்ட காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே என்னென்ன செய்தாரோ அதை பிலிப்பு கண்ணார கண்டதினால் நாத்தான்வேலிடத்திலே சொல்லும் பொழுது அங்கே நாத்தான்வேலுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஆகவேதான் அங்கே பிலிப்பு சொல்கிறார், நான் சொல்வதை விட நீ நேரிலே வந்து பார், அது சரியா தவறா நான் சொல்வது என்று அறிந்து கொள்ள முடியும் என்று அங்கே சொல்லுகிறார். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு பிலிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து அங்கே நாத்தான்வேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அங்கே வருகிறார். பாருங்கள், நாத்தான்வேலை அங்கே வருவதை ஆண்டவர் தூரத்தில் இருந்து கண்டு இந்த நாத்தான்வேலை குறித்து அவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தரமேளன் என்று. பாருங்கள், ஒரு மனிதனை தேவன் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் எவ்விதமான ஒரு அதிசயமான தேவன், அவர் எவ்விதமான ஒரு ஞானமுள்ள தேவன், எவ்விதமாய் எல்லா மனுஷருடைய நினைவுகளை, சிந்தனைகளை அவர் அறிகிற தேவனாய், அவருடைய இருதயத்தை, அவருடைய வழிகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்பது இங்கே நமக்கு புரிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே இவர் இந்த காரியத்தை சொன்ன உடனே நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்று கேட்கிறார். ஏனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவோ அல்லது நாத்தான்வேல் இதுவரை ஒருவரை ஒருவர் சந்தித்ததே இல்லை. ஆகவே நாத்தான்வேல் அங்கே தன்னை குறித்து, தன்னுடைய ஜீவியத்தை குறித்து, நான் எப்படிப்பட்ட ஒரு கபடற்றவன், எப்படிப்பட்ட ஒரு உத்தமனாய் இருக்கிறான், ஒரு இஸ்ரவேலன் என்று அவர் அவருடைய ஜீவியத்தை இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியை கொடுக்கிறதை கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே பிலிப்புவும் நாத்தான்வேலும் அவர்கள் இருந்த இடம் வேறு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த இடம் வேறு. ஆகவே தேவன் அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்குரிய அந்த கழுகு பார்வையானது, அது எப்படி கழுகு பல ஆயிரம் மைலுக்கு அங்கே நமக்கு மேலே பறந்து கொண்டிருந்தாலும் அது தன்னுடைய அந்த பார்வையினாலே அது எந்த இடத்திலே அது இறை இருக்கிறது, எந்த இடத்திலே என்ன இருக்கிறது என்று அது தூரத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல தேவன் அங்கே அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவர் எந்த இடத்திலே எந்த மனிதன் இருந்தாலும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே பிலிப்பு இவரை காணும் முன்பதாக, பிலிப்பு தான் போவார், இவரிடத்திலே பேசுவார் என்பதை அதற்கு முன்பதாகவே அறிந்து அவர் அங்கே இருந்த அந்த மரத்தினுடைய அடையாளத்தையும் சொல்லுகிறார். அதை சொன்ன உடனேயே அங்கே நாத்தான்வேல் ரபி என்று அவரை போதகரே என்று சொல்லி, அங்கே குருவே என்று சொல்லி, நீர் தேவனுடைய குமாரன், நீர்தான் இந்த இஸ்ரவேலின் ராஜா என்று அங்கே அவரை குறித்து அவருக்கு இருந்த அந்த நன்மை வருமா, அது ஆகுமா என்கிற அந்த சந்தேகம் அடுத்த நிமிஷமே அவரை விட்டு சென்று, அவரை யார் அந்த கிறிஸ்துவாகி அந்த தேவகுமாரனை எதிர்பார்த்தார்களோ, அந்த இஸ்ரவேலின் ராஜா எதிர்பார்த்தார்களோ அந்த ராஜா அங்கே நிற்கிறார் என்று அங்கே அவர் அடையாளம் காண்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு இயேசு சொன்னார், நான் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலாயா நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானதை காண்பாய் என்று சொல்லி அங்கே இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொன்ன காரியமானது வானம் திறந்திருக்கிறது.
தேவதூதர்கள் மனுஷ நடனத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த சிங்காசனங்களிலே அமர்ந்திருக்கிற அந்த தேவன் இப்பொழுது மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆகவேதான் தேவதூதர்கள் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே வந்து இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே கன்னி மரியாளையும் அதே போல யோசேப்பையும் இன்னும் அங்கிருந்த ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அந்த தேவனை இந்த தேவ தூதர்கள் அங்கே ஏறி இறங்குகிறதை நீங்கள் காண முடியும் என்று அது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை, அவர் யார் என்பதை, அவர்தான் இந்த வரப்போகிற இஸ்ரவேலுக்கு ஒரு நிரந்தரமான ராஜா, அவரே சமாதானத்தின் ராஜா, அவரே தேவனுடைய குமாரனா இந்த பூமியிலே வந்தவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறதை இங்கே நாம் காண முடிகிறது. அவர்கள் ஒரு மனிதன் உடைய சிந்தை, அந்த மனிதன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக, அவர் மெய்யான தேவனாக, அவர் நம்முடைய சிந்தனைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அங்கே ஒரு மனிதன் வருகிற பொழுது அந்த மனிதனை குறித்து அவர் மிக அற்புதமாக சொன்ன காரியம் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் இன்னும் தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை அது அதிகப்படுத்துகிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக அங்கே நான் ஏன் இந்த ஒரு சில காரியங்களை இந்த நேரத்திலே தோமாவுடைய வாழ்க்கைக்கு முன்பாக சொல்லுகிறேன் என்றால், இங்கு இந்த நான் குறிப்பிட போகிற ஒரு 3 நபர்களை குறித்து அவர்கள் எவ்விதமாக அவரை கண்டவுடன் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் என்றும், ஆனால் கூட அங்கே 3.5 வருடம் ஊழியம் செய்த அந்த தேவ மனுஷனாகிய தோமா எப்படிப்பட்டதான ஒரு மனிதனாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஜீவியமானது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் முதலாவதாக நாத்தான்வேலை கண்டோம். நாத்தான்வேல் அவர் யார் என்று அங்கே அறிந்து அங்கே அடையாளம் காணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் நிக்கோதேமு என்கிற ஒரு தேவ மனுஷன். இந்த நிக்கோதேமு அவர் யூதர்களுக்கு அதிகாரி, அது மட்டுமல்ல அவர் ஒரு பரிசேயனாக இருக்கிறார். அவர் ஒரு இரவு நேரத்திலே இயேசுவினிடத்திலே வருகிறார். இவர் ஒரு சீக்ரெட் பிலீவராக இருக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் இவர் அங்கே வெளிப்புறமாக அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைகளை குறித்து அங்கே வெளியிலே சொல்லாதபடி தன்னுடைய இருதயத்திலே தனக்குள்ளாக வைக்கிற ஒரு சீக்ரெட் பிலீவராக இருக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது. அவர்கள் இவர் இரவு நேரத்திலே இயேசுவினிடத்திலே வந்து அங்கே அங்கே எப்படி அங்கே நிக்கோதேமு தேவனிடத்து அங்கே இவர் நம்முடைய இப்பொழுது நம்ம பேசின அங்கே அந்த தேவ மனுஷனாகிய நாத்தான்வேல் எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் ரபி என்று சொன்னாரோ, அதே போல இந்த நிக்கோதேமு இயேசுவை கண்டவுடன் அவர் ரபி என்று சொல்லி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும், ஏனென்றால் ஒருவரும் தேவன் தன்னுடன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார் என்று சொல்லி அங்கே அவரை குறித்து அங்கே அவருடைய அற்புதங்களை கண்டு அவர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு இங்கே அவருக்கு பிரதியுத்தரமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து அப்படி பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார். பாருங்கள், அங்கே அவர் அவர் நாத்தான்வேலிடத்திலே பேசின பொழுது வேறு காரியத்தை பேசுகிறார். அங்கே பரலோகம் திறந்திருக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார், பரத்தை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் அவர் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அவர் இனி வரப்போகிற நாட்களிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்ற அதை அவர் அறிந்து கொண்டார் நாத்தான்வேல். ஆனால் இந்த நிக்கோதேமுவோ இவரோடு கூட தேவாவி தேவன் அவருக்குள்ளாய் இருக்கிறார், இவரே தேவன் என்று அறிந்ததினாலே அங்கே நீர் பரத்திலிருந்து வந்த தேவன் என்று இவர் அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் தேவன் இல்லாவிட்டால் அவன் இப்படிப்பட்டதை செய்ய முடியாது.
பரிசுத்த ஆவி இல்லாமலோ தேவ ஆவி இல்லாமலோ தேவனுடைய சித்தம் இல்லாமலோ இதை செய்ய முடியாது என்று அவர் அதை விசுவாசிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் உள்ளவர்கள் அங்கே தேவனோடு கூட இருக்க வேண்டுமானால், தேவன் அவர்களுக்குள்ளாக வர வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் தேவனுடைய அப்படி பிறந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு மறுபடியும் வர முடியும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. மறுபிறப்பு என்பது பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர்கள் அங்கே மனுஷன் அங்கே ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அங்கே நியாய தீர்ப்படைவதும் அங்கே மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டவர்களாக இருந்தார். ஆனால் இங்கே இயேசு ஒரு புதிய ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்படி பிறந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும் என்று சொல்லுகிற பொழுது இங்கே நிக்கதேமுக்கு ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்படுகிறது. பாருங்கள், இந்த நிக்கதேமு இவர் ஒரு அதிகாரி, அது மட்டுமல்ல ஒரு பரிசேயன். இவர் யார் என்றால் இவர் ஒரு போதகன் என்று ஆண்டவர் அங்கே யோவான் 3:10 சொல்லுகிறார். நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயோ என்று சொல்லி ஒரு மனிதன் அங்கே இவர் கேட்கிற கேள்வி பாருங்கள். நிக்கதேமு ஒரு மனிதன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் கூடுமோ என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்பவர். மாம்சத்தினால் பிறப்பது பிறக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் என்று சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலையும் ரட்சிப்பை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்தும் அவர் பேசுவதை இந்த இஸ்ரவேலின் போதகனாகிய அந்த நிக்கதேமுக்கு இவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்ததை சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை சாட்சி விடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொன்னால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் அங்கே நாத்தான்வேல் இடத்திலே அங்கே தேவதூதர்களும் அங்கே மனுஷகுமாரனும் இறங்குவார் என்று சொல்லுகிறார். இங்கே இவர் நிக்கதேமு இடத்திலே தான் அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கினவர், தான் இங்கே பரலோகத்தில் எப்பொழுதும் இருக்கிறவர், தான் அந்த மனுஷகுமாரன், அவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்று அங்கே ஒரே தேவனை குறித்து இவர் மிக அழகாக இந்த நிக்கதேமு இடத்துல விளக்குவது நமக்கும் அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், சர்வமானது மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான், அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே தன்னை குறித்து தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்துவாகிய அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் இருக்க அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் தன்னை பேசுவதை நான் என்று அவர் தன்னை அங்கே அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தி அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இங்கே தேவன் அந்த ஒரே பேரான குமாரனாய் மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் அங்கே கிறிஸ்துவாக அங்கே இயேசுவாக இம்மானுவேலாக தன்னை இந்த பூமிக்கு அங்கே வந்து இந்த உலகத்திலே தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், உலகத்தை ஆக்கினை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே தன்னை குறித்தும் தன்னுடைய காரியங்களை குறித்தும் அவர் தொடர்ந்து அங்கே 21ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த 2 பேரை பார்த்தோம். முதலாவது நாத்தான்வேல். அங்கே நாத்தான்வேலுக்கு நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவரை சந்தித்த பொழுது
அவருக்கு இருந்த எல்லா சந்தேகமும் போனது. அது மட்டுமல்ல, இயேசு தான் யார் என்பதை அங்கே அவரிடத்திலே பேசின பொழுது அவர் அதை அறிந்து கொண்டார். அங்கே தான் அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கினவர் பரலோகத்துக்கு ஏறுகிறவர் தான் என்று சொல்லி அங்கே விளக்கினார். அதை போல இங்கே நிக்கோதேமு இடத்திலும் அங்கே மறுபடியும் பிறக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமானால் மறுபிறப்பு அவசியம். அது ஜலத்தினாலும் ஆவியினால் மட்டுமே அங்கே பிரவேசிக்க முடியும் என்றும், அது மட்டுமல்ல, அங்கே தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் தான் என்றும், தான் அங்கே பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்தில் இல்லை என்று தன்னை குறித்து, இயேசு கிறிஸ்துவாகிய தன்னை குறித்து அவர் அங்கே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பாருங்கள், இந்த உலகத்தை ஆக்கிரமி தீர்க்கும்படி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்கே அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி 2 பேரை பார்த்தோம். நாம் அடுத்தது 3ஆவதாக இந்த மார்த்தாளும் மரியாளை குறித்து நாம் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, அந்த 11ஆம் அதிகாரத்திலே அங்கே லாசரு என்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நல்ல சகோதரர், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பட்டணத்திற்கு எப்பொழுதெல்லாம் போவாரோ அவர் அங்கே அவர்களோடு தான் அங்கே தங்குவார். அது மட்டுமல்ல, இந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த சகோதரனை போல அவர்கள் அங்கே அவருக்கு அன்பு செலுத்தி அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு நல்ல சகோதரிகளாக இருந்தார். ஆகவேதான் அந்த சகோதரிகள் அங்கே லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து இருந்த ஊருக்கு அங்கே தன்னுடைய சகோதரிகள் அங்கே ஆட்களை அனுப்பி அங்கே அவருடைய வியாதியை குறித்து சொல்லுகிறது. அங்கே யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு இதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லி அங்கே எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவாகி இந்த தேவ குமாரன் அவருடைய நாமம் மகிமைப்படும், அது மட்டுமல்ல அதன் மூலமாக அந்த ஜனங்கள் விசுவாசிக்கிற அந்த தேவன் உடைய நாமம், அந்த நாமம் அது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள இது ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், இவர்களுக்குள்ளாக இருந்த அந்த அன்பு என்கிற அந்த இணைப்பானது அது ஒரு சகோதரிகளுக்குள்ளாக, உடன்பிறப்புகளுக்குள்ளாக இருந்த ஒரு அன்பாக இருக்கிறது. இன்னைக்கு அதைத்தான் இயேசு நம்ம இடத்திலே சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என் சிநேகிதர் என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த வியாதி அடைந்து அவர் இறந்து விடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே போவதற்கு அவர் சிறிது அங்கே அவர் டிலே செய்கிறதை, அங்கே தங்கி இருக்கிறது, அந்த இடத்திற்கு செல்லாமல் அவர் வேறொரு இடத்திலே அங்கே பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது 6ஆம் வசனத்திலே. பாருங்கள், அப்பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, நாம் யூதா போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அங்கே யூதர்கள் உம்மை கல்லறிவார்களே, நீர் மறுபடியும் அவ்விடத்திற்கு போகலாமா என்று அந்த சீஷர்கள் அவரை கொடுத்து, ஏனென்றால் அவரை அன்றைக்கு இருந்த யூதர்கள் கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் திட்டமிட்டிருந்ததை சீஷர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கு சொல்லுகிறார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தை வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடர மாட்டான், ஒருவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடருவான் என்று சொல்லி அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை அங்கே சொல்லுகிறான். அந்த காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஒரு நாள் தியானிக்கலாம். இங்கே நம்முடைய செய்தியின் தொடர்ச்சியாக நாம் இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே இந்த லாசரு மரித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. இதை சொன்னதை இயேசு அங்கே 14ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, 13ஆம் வசனத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் அவருடைய மரணத்தை அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்வது இளைப்பாறுவதை குறித்து என்று நினைத்தார்கள்.
அங்க சொல்லுகிறார் பாருங்கள், அவர் நித்திரை அடைந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே. அவர் அந்த காரியத்தை சொன்ன பொழுது, நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிற பொழுது, அந்த சீஷர்கள் அவர் நித்திரை அடைந்திருக்கிறார், சுகமடைவார் என்றார்கள். ஆனால் இயேசுவானவரோ அதிலேயுடைய உள்ளர்த்தம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவனுடைய மரணத்தை அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான், உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நம்முடைய செய்திக்கு மிக முக்கியமான ஒரு நபராகிய தோமா இங்கே செய்கிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது தொடர்ச்சியாக நாம் இனி இங்கே தோமாவை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே 3 பேரை நாம் கவனித்தோம். அதிலே முதலாவதாக நாத்தான்வேல், பிறகு அதற்கடுத்ததாக நாம் நிக்கோதேமுவை குறித்து பார்த்தோம். பிறகு இந்த மார்த்தாளை, மரியாளை, லாசருடைய சகோதரிகளை அவர்கள் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்தார், இயேசுவும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே தோமா உடைய ஜீவியத்திலே முதலாக அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுவதை நாம் தியானித்து, இதனுடைய தொடர்ச்சியாக தோமாவுடைய ஜீவியத்திலே அவர் என்ன காரியத்தை செய்தார், எப்படி இங்கே அவர் முதலாக இந்த சொன்ன காரியத்திற்கு பிறகு அவர் என்ன தனக்குள்ளாக காரியத்தை அங்கே அவர் செய்தார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், இங்கே அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 11:16 அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் இதற்கு முன்பாக நாம் வாசிக்கிற பொழுது 8ஆம் வசனத்திலே சீஷர்கள் அங்கே அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அங்கே யூதர்கள் உம்மை கல்லெறிந்து கொள்ள தேடுகிறார்கள், நீர் மறுபடியும் அந்த இடத்திற்கு போகலாமா? ஏனென்றால் இங்கே இந்த பெத்தானியா என்பது அது யூதர்கள் நிறைந்த பட்டணம். இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொள்ள அங்கே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் அந்த பட்டணத்திற்கு செல்லலாமா என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவதற்கு ஏது உண்டாக உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்று அந்த பெத்தானியா பட்டணத்திற்கு அவர் புறப்பட்டு செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த பெத்தானியா பட்டணத்திலே அவர்களை கொண்டு போடுவார் என்று இவர்கள் அறிந்ததினால் இங்கே தோமா சொல்லுகிறார், நாம் அங்கே சென்றால் அங்கே நிச்சயமாய் கொன்று விடுவார்கள், ஆனாலும் நாம் அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று ஒரு தைரியசாலியாக அங்கே ஒரு படை வீரன் எப்படி அங்கே ஒரு ராஜாவிற்கு முன்பாக படை வீரன் முன்னாக சென்று அந்த ராஜாவை பாதுகாக்கிறானோ அதை போல தோமா இங்கே மற்ற எல்லா சீஷர்களை விட இவர் நாமும் மரிக்கலாம் வாருங்கள் என்று மற்ற சீஷர்களிடத்திலே சொல்லி அங்கே அவர்கள் புறப்பட்டு செல்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே இன்னும் முக்கியமான காரியங்களை குறித்து அதற்கு பிறகு நமக்கு தெரியும், இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மரித்து 4 நாளான அந்த லாசருவை எழுப்பினார், அதற்கு பிறகு நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய செய்திக்கு தொடர்ச்சியாக இங்கே தோமாவுடைய ஜீவியத்திலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இதே யோவான் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இங்கே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தான் இந்த பூமிக்கு வந்ததும் இந்த பூமியிலே தன்னுடைய பாடுகளை குறித்தும் அந்த பூமியிலே அவர் எவ்விதமாக அவர் மரிக்க வேண்டும் என்று அங்கே தன்னை குறித்து அங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகைக்கு முன்பு இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படி தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தம் இவ்வுலகத்தில் இருந்த தம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களை அன்பு வைத்தார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அங்கே தன்னுடைய மரணத்தை குறித்தும் தனக்கு ஏற்பட போகிற காரியங்களை குறித்து அங்கே சீஷர்களிடத்திலே அங்கே அவர் விளக்கி சொல்லுவதை அங்கே மற்ற சுவிசேஷங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கே பாருங்கள் 21ஆம் வசனத்திலே
இயேசு இவைகளுக்கு சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து அங்கே அங்கே அவர்களுக்குள்ளாக யார் என்று அறியாதபடி அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்த அன்பான ஒருவன் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு கையை காட்டினான். இந்த அன்பானவன் என்று சொல்லப்படுவது யார் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தினுடைய எழுதின யோவான் தான் இயேசுவுக்கு மிக அன்பான ஒரு சீஷனாக அந்த நாட்களிலே இருந்தார். என்றால் இயேசுக்கு அவருடைய ஜீவியமானது அங்கே இயேசுவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல புரிதலை, ஒரு நல்ல அங்கே இருவருக்குமான அந்த சகோதர சிநேகிதமானது அவ்வளவு மற்ற சீஷர்களை விட இவரிடத்தில் இயேசு அதிக அன்பு கொண்டிருந்து அங்கே இயேசுனுடைய மார்பிலே சாய்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு தாய் தகப்பன் எப்படி அங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மார்பிலே சாய்த்துக் கொள்ளுவாள், ஒரு தகப்பன் தன்னுடைய தோளிலே சுமப்பது போல இவர்களுக்குள்ளாக இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவை இங்கே நாம பார்க்க முடிகிறது. ஆகவே அங்கே பேதுரு அங்கே கேட்கிற பொழுது அங்கே அவர் அதை சைகையாக செய்து அங்கே சீமோன் ஆகிய யூதாஸ் காரியத்திற்கு கொடுத்து நீ செய்வதை செய் என்று சொல்லி அவனுக்குள்ளாக சாத்தான் புரிந்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே தோமா செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்றால், அங்கே ஆண்டவர் தன்னை குறித்து அவர் பேசி பிறகு நான் இப்படி சொன்னதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், நீங்கள் விசுவாசமாயிருங்கள். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், அந்த இடத்துல நீங்கள் வருவீர்கள், அந்த வழியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இங்கே தோமா ஒரு கேள்வியை கேட்கிறார். பாருங்கள், அவருடைய கேள்வி இன்றைக்கு அநேக ஜனங்கள் அங்கே தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாருங்கள், அவரோடு கூட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா காரியங்களையும் அறிந்து கூட இருந்தவர். ஆனால் இங்கே அவர் கேட்கிற கேள்வியானது அங்கே நாம் வாசித்த அந்த 11ஆம் அதிகாரத்திலே நாம் கூட சென்று மரிப்போம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட இந்த தோமா இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று, நீர் எங்கே போகிறீர், அதனுடைய வழி என்ன, எதுவுமே எனக்கு தெரியாதே என்று அங்கே தோமா ஒரு கேள்வியை கேட்கிறார். அதைத்தான் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, அவர் எங்கே இருக்கிறார், அவர்கள் சென்றடைய வழி என்ன, எப்படி என்று இன்றைக்கு ஜனங்கள் அவரை குறித்தும் அவருடைய ஜீவியத்தை குறித்தும் அறியாதபடி ஒரு அறியாமையின் இருளிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்வதை அங்கே காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே நாத்தான் வேலை சந்தித்த அந்த பிலிப்பு அங்கே கேட்கிறார், அவரை பார்த்து, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கும் அநேகருக்கு அதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்பவர் அவர் ஒரு குமாரன், அவர் 3 நபரிலே ஒருவர், அங்கே பிதா என்பவர் மேலே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அந்த ட்ரினிட்டி என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே கேள்விதான், அதே அங்கே சந்தேகம்தான் இன்றைக்கு பிலிப்புவுக்கும் இருக்கிறது. பாருங்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இயேசு சொல்லுகிறார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க நீ எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறாயா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் நான் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு கருத்து, தேவன் ஒருவரே என்பதும், இந்த பிதா என்பவர் அவர் தேவனுடைய ஆவியாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், வசனமாக இருக்கிறார். அவரே அங்கே ஆதியிலே, இங்கே இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை
அந்த தேவன், அந்த ஒளி, அந்த ஆவி, அவர்தான் இன்றைக்கு இந்த பூமியிலே குமாரனாக, கிறிஸ்துவாக, இயேசுவாக இந்த பூமியிலே பிறந்தார். ஆகவேதான் நான் தான் அந்த வார்த்தை, நான் தான் அந்த வசனம், நான் அதை என்னிடத்தில் இருக்கிற அந்த பிதாதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நானும் அவரும் அங்கே அந்த ஒரு மனிதனுக்கு எப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் வேண்டுமோ, இந்த சரீரம் அது நமக்காக மரிப்பதற்காக வந்த சரீரம், நம்மை மீட்கும்படியாய் வந்த சரீரம். ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற ஜீவன், அந்த ஆவி, அது தான் நாம் பிதா என்று சொல்லுகிறோம். ஆகவே பிதா என்பது ஒரு தனி நபரோ, குமாரன் என்பது ஒரு தனி நபரோ அல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரு நபருக்குள்ளாக இருக்கிற காரியமாக இருக்கிறது என்று இங்கே அவர் மிக தெளிவாக பேசுவதை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகன்படி அதை செய்வார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அங்கே அதை செய்வார் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், அவர் தன்னுடைய பெயரிலே, நாம் அதனால்தான் இன்றைக்கு ஜெபிக்கிற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் அங்கே பிசாசுகளை துரத்துகிறோம். இயேசு என்கிற அந்த பெயரிலே வெறும் இயேசு என்று அவரை நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இயேசு என்பது அந்த நாட்களிலே அங்கே ஒரு சிலருக்கு இருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லுகிறார். ஆகவே இந்த இயேசு என்பவர் அவர்தான் கிறிஸ்து. ஏனென்றால் அன்றைக்கு கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே அவர்கள் அந்த மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மேசியா தான் இந்த இயேசு என்று அங்கே எல்லோரும் அடையாளம் காணவில்லை. ஆனால் யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த நாட்களில் அவர்கள் அடையாளம் கண்டார்கள். அவர்கள் தான் இந்த நாம் இப்பொழுது தியானித்த நாத்தான்வேலும், அது மட்டுமல்ல அங்கே நிக்கோதேமும், அது மட்டுமல்ல இந்த 12 சீஷர்களும். இவர்தான் அந்த கிறிஸ்து என்று. அது மட்டுமல்ல அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இதே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே கிறிஸ்துவானவர் வரும் பொழுது இதை குறித்து பேசுவார் என்று சொல்லும் பொழுது, உன்னிடத்திலே பேசுகிற நான் தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த கிறிஸ்துவை அன்றைக்கு இருந்த வெகு சிலரை அடையாளம் கண்டார். ஆகவே பாருங்கள், நாமும் அந்த கிறிஸ்து யார் என்று முதலாவது அடையாளம் காண வேண்டும். அவரை நாம் முழுவதுமாக அறிந்து கொண்டால் மட்டுமே தேவனுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அங்கே பிரஜாதிகளைப் போல 3 கடவுள், 3 மனிதர்கள், 3 பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லி உலகத்தானை போல அந்த காரியம் அல்ல. இது முழுவதும் அங்கே தேவன், நம்முடைய தேவன், அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே தேவன் நமக்காக இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார். ஏனென்றால் அந்நிய தேவன், அந்நிய பிரஜாதிகள் இன்றைக்கு அங்கே 3 இருக்கிறது, 3ஆக அங்கே சொல்லுவதை நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அதே குழப்பம்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்திலும் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா இடங்களிலும் நானே கர்த்தர், என்னை அன்றி வேறு ஒருவரும் இல்லை, என் மகிமை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல். நான் அனாதி தேவனாய் இருக்கிறேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. ஆகவே பாருங்கள், இங்கே தோமாவுடைய கேள்வியானது அது நமக்கும் வழியை காட்டுகிறதாக, நமக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் எங்கே செல்லுகிறார் என்ற அந்த வழியை நமக்கு தோமா மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அதற்காகவே அங்கே தோமாவை தேவன் தெரிந்தெடுத்து அங்கே தோமாவிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு அது நமக்கும் புரிந்து கொள்ளும்படியாக அங்கே சொல்லுகிறார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், வேதமே சத்தியம் என்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே சத்தியம் என்று. அங்கே தேவன் தான் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார், சத்தியபரன் என்று, அங்கே ஜீவனின் அதிபதி என்று சொல்லுகிறது, ஜீவாத்மா என்று சொல்லுகிறது. இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர்தான் அந்த வானத்தை பூமியை படைத்த அவர் கர்த்தராக இருக்கிறார், அவரே பிதாவாக இருக்கிறார், அவரே சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நமக்காக மரிக்க இந்த சரீரத்தை கொண்டு வந்த அந்த சரீரத்திற்கு பெயர் தான் இயேசு. இதை மிக தெளிவாக அங்கே அவர் விளக்கி சொல்லுவது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த யோவான் சுவிசேஷம் இதை நமக்கு முழுவதுமாக அதை தெளிவுபடுத்துகிறது.
இந்த யோவான் சுவிசேஷத்திலே தேவனை குறித்த அநேக மகிமையான காரியங்கள் இருக்கிறதை நாம் ஒவ்வொரு வசனத்திலும் அதை நாம் அடையாளம் காண முடியும். தேவனை குறித்தும் அந்த சத்திய ஆவியானவரை குறித்தும் அங்கே அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்த போனார், எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அதைத்தான் இதே அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்தாவிக்கும் அது இயேசுதான், கிறிஸ்துதான். ஆகவேதான் வேதத்திலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லியிருக்கு. அங்கே கர்த்தரின் ஆவி என்று சொல்லி இருக்கிறது, பரிசுத்தாவி என்று சொல்லி இருக்கிறது, தேவாவி என்று சொல்லி இருக்கிறது, கிருபையின் ஆவி என்று சொல்லி இருக்கிறது. இவை எல்லாம் ஒரே தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற இந்த பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூற்றுவார் என்று சொல்லி, ஆகவே தேவன் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அத சொன்னார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கு. ஏனென்றால் அங்கே ஆதியிலே இருந்து என்னென்ன வார்த்தைகள் பேசப்பட்டதோ அது எல்லாம் பிதா என்கிற ஸ்தானத்திலே தேவன் பேசியது. இன்னைக்கு அவர் குமாரனாக வந்து அந்த மரணத்தை மட்டும் அவர் எதிர்நோக்கி கொண்டு அந்த மரணத்திற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் மரிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் அவர் தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவமானவரை நமக்கு இங்கே அடையாளம் காட்டுகிறார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இந்த தோமாவுடைய ஜீவியத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அங்கே தோன்றி அவர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். அது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே மரித்து உயிர்த்தெழுந்து அந்த 8ஆம் நாளிலே பாருங்கள், அங்கே சீஷர்கள் எல்லோரும் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். அங்கே அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அந்த முதலாம் நாளிலே சொல்லப்படுகிறது. அங்கே அப்படி சொல்லுகிற அந்த நேரத்திலே பாருங்கள், அங்கே தோமா இல்லை. நீங்கள் கவனித்தீர்களானால் அந்த அதிகாரத்திலே ஒரு நிமிடம் நான் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அ 25ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிற பொழுது பாருங்கள், 8ஆம் நாளிலே அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டு வருகிறார். அங்கே 25ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 24ஆம் வசனத்திலே இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு என்னும் தோமா என்பவன் அவனோடு கூட இருக்கையில் மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என்னுடைய கையை அவர் விலா எலும்பிலே போட்டாலேயே விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இவர் அங்கே இயேசுவினிடத்திலே கூட இருந்து அந்த 3.5 வருடங்கள் அவர் செய்த எல்லாவற்றையும் காண்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தான் யார் என்றும் எங்கே செல்ல போகிறோம், என்னுடைய மரணம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் அவர் விளக்கி சொல்லுகிறார். ஆனால் இங்கே சீஷர்கள் அவரை கண்டதை குறித்து சொல்லும் பொழுது இவர் சொல்லுகிற காரியங்கள், அந்த கைகளில் உண்டான அந்த ஆவியை நான் என்னுடைய கண்களால் காண வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த காயத்திலே நான் என்னுடைய விரலை இட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த விழாவிலே குத்தப்பட்ட அந்த விழாவிலே என்னுடைய கையை நான் உள்ளே போட வேண்டும். அப்படி போட்டாலே ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒரு அவிசுவாசியை விட அவர் எதை குறித்தும் ஒரு அவநம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக பேசுகிறார். நம்பிக்கையே இல்லாத
ஒரு அவநம்பிக்கையுடைய மனிதனாக அவர் அங்கே பேசுகிறதை பார்க்க பாருங்க. இதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே 8 நாளைக்கு பின்பு அவர் என்ன செய்கிறார், அங்கே மீண்டுமாக வரும் பொழுது அங்கே தோமாவும் அங்கே இருக்கிறதை, அங்கே தோமா இருப்பதை ஆண்டவர் கண்டு அங்கே மற்றவரிடத்திலே சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவையோடு போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி சொல்லுது. பாருங்கள், இது நமக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், இப்படி சபையிலே நாங்கள் இந்த பதவி அந்த பதவி என்று அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறதானால், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் அந்த காரியத்தை விசுவாசிக்காமல் அதை குறித்து அவநம்பிக்கை உடையவர்களாக அங்கே தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் அவிசுவாசமாய் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே தோமா இருக்கிறார். பாருங்கள், அவர் அதை செய்தாலே ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன், ஏனென்றால் அது அவிசுவாசியினுடைய சிந்தையாக இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு என்று சொல்லும் பொழுது அங்கே தோமாவுக்கு அவரை குறித்தான அந்த பயமும் அவரை குறித்தான அந்த சிந்தை முழுவதுமாய் மாறி அங்கே தோமா உடனடியாக சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே. பாருங்கள், ஆண்டவரே என்பது அது சாதாரணமாக அந்த நாட்களிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் என் தேவனே என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் அங்கே அவர்கள் யெகோவா என்கிற தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் அவர் வணங்க மாட்டார். என்றால் அவர்களுக்கு யெகோவா தான் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட யெகோவா தான் இந்த பூமியிலே அவர் கிறிஸ்துவாக அங்கே குமாரனாக வந்தார் என்று அங்கே தோமா அவர் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு என் மத்தியிலே அவர் நிற்கிறார், நான் அவரை கண்டேன், அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கை இடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீ என்னை கண்டதினால விசுவாசித்தால் காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசித்ததோ அல்லது நாம் அவரோடு கூட பேசியதாகவோ எல்லோரும் சொல்ல முடியாது. வெகு சிலரே சொல்ல முடியும், நான் தரிசனத்திலே கண்டேன், நான் அங்கே சொப்பனத்திலே தேவன் பேசினார் என்று. ஆனால் அவரை காணாது இருந்தும் விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அவிசுவாசியாயிராமல் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய அந்த பாக்கியத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே நமக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை தோமாவுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. ஏனென்றால் தோமா அங்கே 3.5 ஆண்டுகள் இருந்தும் அங்க அவர் மரித்த பிறகு கூட அங்கே முதலாவது நாம் அங்கே பார்த்தோம், நாம் அங்கே மரித்தாலும் நான் கூட செல்லுவோம், நாமும் போய் மரிக்கலாம் என்று சொன்ன அந்த அதே மனிதன் அங்கே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வந்ததை அவர்களோடு கூட இருந்தவர்கள் சொல்லும் பொழுது கூட அவருக்கு அந்த விசுவாசம் இல்லை. பாருங்கள், அது எவ்வளவு ஒரு துர்பாக்கிய நிலை, அது எவ்வளவு ஒரு அவநம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ அவிசுவாசி ஆயிராமல் நீ விசுவாசியாயிரு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தோமா தான் நம்முடைய இந்தியாவிற்கு வந்த ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே அங்கே அந்த 11 சீஷர்களும் அங்கே சரித்திர புத்தகம் சொல்லுகிறது, அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசத்துமாக செல்வதற்கு அங்கே சீட்டு குலுக்கின பொழுது தோமாவுக்கு இந்தியா வந்தது என்றும், ஆகவே அவர் இந்தியாவிலே அங்கே நம்முடைய சென்னை பட்டணத்திலே இருக்கிற அந்த மயிலாப்பூரிலே இருக்கிற அந்த இடத்திற்கு அவர் வந்தார் என்றும், இன்னும் ஒரு சிலர் அங்கே அவர் கன்னியாகுமரியிலே இருக்கிற அந்த இடத்திற்கு வந்தார் என்று, அங்கே அவர் 2 முறை வந்தார். முதலாவதாக அவர் இந்தியா வந்த பொழுது அங்கே அவரை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மறுபடியும் திரும்ப சென்று பிறகு அவர் இந்தியா வந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இவர் ஒரு கலிலேயராக இருந்தவர். இவருடைய தகப்பன் ஒரு படகு அங்கே செய்கிற ஒரு தச்சு வேலை செய்கிறவர். அதே போல தோமாவும் அதே தச்சு வேலையை செய்து கொண்டு வந்தார். அந்த இடத்துல இருக்கிற பொழுதுதான் அவர் ஒரு மீன் பிடிக்கிறவராக
தச்சு வேலை செய்கிறவர், படகு செய்கிறவராக இருக்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு பின் சென்ற 12 சீஷர்களில் இவரும் ஒருவர். இவர் இந்தியாவிற்கு அங்கே கிபி 52 வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சுமார் 20 ஆண்டுகளாக அவர் கேரளாவிலே கொல்லம் மற்றும் அங்கே கன்னியாகுமரி மற்றும் அநேக இடங்களுக்கு, மலபார் இப்படி அநேக இடங்களுக்கு சென்று அங்கே தேவனை குறித்தும் தேவனுடைய நாமத்தை குறித்தும் அவர் சுவிசேஷம் செய்து அநேக அற்புதங்களை, அநேக ஆசீர்வாதமான காரியங்களை ராஜாக்களோடும் அன்றைக்கு இருந்த யூதர்களோடும் மற்ற பிரஜாதிகளோடும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வைராக்கியமாய் தன்னுடைய அந்த சொந்த சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்டார். அதன் மூலமாய் அநேக எழுப்புதல் இந்தியாவிலே உண்டானது என்று பார்க்கிறோம். அவர் 72 அங்கே சென்னை மாநகரிலே வந்த பொழுது அங்கே அவர் சொன்ன காரியத்தை கேட்டு அங்கே ஒரு சிலர் அவர் மேல் கோபம் அடைந்து அவரை அங்கே இன்றைக்கும் சென்னையில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மலையிலே அவரை கொன்று போட்டதை அங்கே டிசம்பர் 21 அது 72 AD என்று சொல்லுகிறார்கள். இன்றையிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 1950 ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக மரித்து இன்றைக்கும் இந்தியாவிலே சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அறியப்படுகிற நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கிற அங்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சொல்லுகிற மீனம்பாக்கத்திற்கு அருகிலே இருக்கிறது இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். அநேகர் இன்றைக்கும் கூட சென்று அவருடைய காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இந்தியாவிற்கு வந்து அங்கே ஊழியம் செய்தார். ஆனால் அவரிடத்திலே அங்கே ஒரு சின்ன ஒரு அவிசுவாசமான காரியம் காணப்பட்டது. அவருடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய், கிறிஸ்துவுக்காய் மரித்த ஒரு ஜீவியமாய் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய ஜீவியத்திலே ஒரு சில நேரங்களில் எப்படிப்பட்ட அவிசுவாசம் இருந்தது. ஆகவே நாம் அவிசுவாசியாய் இராதபடி நாம் விசுவாசியாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கண்டதினால் அல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாமும் நன்றி சொல்லி, எப்படி தோமா அங்கே இயேசுவோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த நன்மைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சொல்லி, இன்றைக்கு இந்தியாவிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளின் தேசமா இந்தியா இருக்கிறதோ, இந்த தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக விசுவாசத்தோடு அநேகரை அங்கே தேவனுக்கென்று அங்கே நாம் வழிநடத்துகிற ஒரு கருவியாக அங்கே நம்மை தேவன் பயன்படுத்த, கர்த்தர் தாமே நம்மை உபயோகப்படுத்த நாம் இந்த கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த நம்முடைய சீசன் ஆகிய தோமாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, அதே போல ஆண்டவரே நாத்தான் வேலை குறித்தும், நிக்கோதேமை குறித்தும், மார்த்தாள் மரியாளை குறித்தும், லாசருடைய மரணத்தை அங்கே உயிர்த்தெழுதலை குறித்தும் நாங்கள் தியானித்தோம். அப்பா, தொடர்ந்து தோமாவுடைய ஜீவியத்திலே தோமாவும் ஆண்டவரே உலகோடு கூட வந்து நானும் மரிக்க தயாராய் இருக்கிறேன், நீ போகிற வழி அறியேன், அது எப்படி என்ன என்று கேட்டு அதை விளக்கத்தை அறிந்து கொண்டான். அதை போல நீர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது உம்மை காணாதபடி நான் என்னுடைய விரலை விட்டு நான் நம்புவேன் என்று சொல்லி அவருக்குள்ளாக இருந்த அந்த அவிசுவாசத்தை நீர் சந்தித்து நீர் அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டிருக்கும். அவர் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் ஜீவித்து இது இந்த இந்திய பட்டணத்திலே வந்து அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் அவருடைய ஜீவியமானது அது சாட்சியுள்ள ஜீவியமாய் அநேகருக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிற ஜீவியமாய் இருந்தது. எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியமும் அவிசுவாசம் உள்ள ஜீவியமா இல்லை, ஒரு விசுவாசம் உள்ள ஜீவியமா, தேவனுக்கென்று சாட்சியுள்ள ஜீவியமாய் உமக்கென்று இந்த பூமியில கனி கொடுக்கிறதா இருக்க எங்களையும் நீர் பலப்படுத்தி விசுவாசத்தில நிலைநிறுத்த சாட்சியா இருக்க கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்திக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை நாம்